வணக்கம் மக்களே. நம்ம நாட்டுல எலெக்ஷன் வந்தாதான் நமக்கு வாக்காளர் அட்டை, அதாவது ஓட்டர் ஐடி ஞாபகமே வரும். பூத்துல போய் நிக்கும் போதே, சார் உங்க பேரு லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு அதிகாரி சொன்னா அவ்ளோ கோவம் வருமில்ல. அந்த பிரச்சனை இனிமே வேணாம். இப்ப தமிழ்நாடு முழுக்க SIR, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்லப்படுற வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. SIR-ஆ அப்படின்னா என்ன நீ யோசிக்கிறீங்களா? சிம்பிள்ங்க. நம்ம ஊர் வாக்காளர் பட்டியல சுத்தம் செய்யற ப்ராசஸ் இது. புதுசா ஓட்டு போடுறவங்கல இருந்து ஊர் மாறினவங்க வரைக்கும் யார் யாரு என்ன செய்யணும்னு ரொம்ப ஈஸியா சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த முகாம் யாருக்கானது? 4 முக்கியமான குரூப் மக்கள் இத கண்டிப்பா கவனிக்கணும். புது வாக்காளர்கள், அதாவது நியூ வோட்டர்ஸ். உங்களுக்கு வயசு 18 ஆகிடுச்சா? இல்ல வரப்போற ஜனவரி 1, ஏப்ரல் 1, ஜூலை 1 அல்லது அக்டோபர் 1ல 18 வயசு ஆக போகுதா? நீங்க தான் முதல் ஆளு. உடனே அப்ளை பண்ணுங்க. பெயர் விடுபட்டவங்க, போன எலெக்ஷன்ல ஓட்டு இருந்தது ஆனா இப்ப லிஸ்ட்ல பேர் இல்லையா, நீங்க செக் பண்ண வேண்டிய நேரம் இது. இடம் மாறினவங்க, அதாவது ஷிஃப்டட் ஓட்டர்ஸ். கல்யாணமாகி வேற ஊருக்கு போயிட்டீங்களா? இல்ல வேலை விஷயமா வாடகை வீடு மாத்திட்டீங்களா? பழைய இடத்துல ஓட்ட கட் பண்ணிட்டு புது இடத்துல சேர்க்கணும். திருத்தம் செய்றவங்க, பேர்ல ஸ்பெல்லிங் தப்பு, வயசு தப்பு, போட்டோ பழைய போட்டோவா இருக்கு, இதெல்லாம் மாத்தணும்னா இதுதான் சரியான டைம். சரி, நான் என்ன பண்ணணும்? வேலையா மொபைல எடுங்க. ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணுங்க. அல்லது elections.tn.gov.in வெப்சைட்டுக்கு போங்க. அதுல சர்ச் யுவர் நேம் இன் எலக்டோரல் ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்க பழைய வாக்காளர் அட்டை நம்பர், அதாவது எபிக் நம்பர் போட்டு தேடுங்க. உங்க பேரு, பாகம் எண், வரிசை எண் எல்லாம் சரியா காட்டுதான்னு பாருங்க. சரியா இருந்தா சூப்பர். ஒருவேளை பேரு வரலையா இல்ல தப்பா இருக்கா, அப்ப அடுத்த ஸ்டெப்ப கவனிங்க. அரசாங்கம் ரொம்ப ஈஸியா 4 ஃபார்ம்ஸ் வச்சிருக்காங்க. இத மட்டும் குழப்பிக்காம கவனிங்க. ஃபார்ம் 6, அதாவது படிவம் 6. இது புது வரவு. நீங்க இதுவரைக்கும் ஓட்டுக்கே அப்ளை பண்ணல, இப்பதான் முதல் முறை வாக்காளராக போறீங்கன்னா நீங்க நிரப்ப வேண்டியது ஃபார்ம் 6. ஃபார்ம் 7, அதாவது படிவம் 7. இது நீக்கம். நம்ம வீட்ல யாராவது இறந்து போயிருக்கலாம், இல்ல நிரந்தரமா வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம். அவங்க பேரை லிஸ்ட்ல இருந்து நீக்கிறதுக்கு ஃபார்ம் 7 கொடுக்கணும். பொய் புகார் கொடுத்தா நடவடிக்கை பாயும், சோ கவனமா இருங்க. ஃபார்ம் 8, அதாவது படிவம் 8. இது ஆல் இன் ஒன். வீடு மாத்துறீங்களா? பேரு, வயசு திருத்தணுமா? பழைய கார்டு கிழிஞ்சு போச்சு, புது கார்டு வேணுமா? ஊனமுற்றோர்னு மார்க் பண்ணணுமா? எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஃபார்ம் 8 தான். ஃபார்ம் 6B, இது ஆதார் இணைப்பு. உங்க வாக்காளர் அடையாள அட்டையோட ஆதாரை இன்னும் இணைக்கலனா இந்த ஃபார்ம் மூலமா இணைச்சுக்கலாம். இதெல்லாம் பண்றதுக்கு நான் லீவு போட்டுட்டு தாலுகா ஆபீஸ் அலையணுமா நீ கேட்டா தேவையே இல்ல. வழி 1, ஆன்லைன். வீட்ல சோபால உட்கார்ந்துகிட்டே 5 நிமிஷத்துல பண்ணலாம். ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை ஓபன் பண்ணுங்க. சரியான ஃபார்மை செலக்ட் பண்ணுங்க. உங்க போட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், பேங்க் புக்கு, இதுல ஏதாச்சும் ஒன்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. சப்மிட் கொடுத்தா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குங்க. அவ்வளவுதான். வழி 2, ஆஃப்லைன். ஸ்பெஷல் கேம்ப்ஸ். எனக்கு ஆன்லைன்லாம் செட் ஆகாதுங்க, நேர்ல தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றவங்களா நீங்க? கவலைய வேணாம். எலெக்ஷன் கமிஷன் வருஷத்துக்கு சில நாட்கள் ஸ்பெஷல் கேம்ப்ஸ், அதாவது சிறப்பு முகாம் வைப்பாங்க. முக்கியமா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நடக்கும். உங்க ஏரியால ஓட்டு போடுவீங்கல்ல, அந்த ஸ்கூல் அல்லது பூத், அதாவது போலிங் ஸ்டேஷன் எதுவோ அங்க போங்க. அங்க BLO, அதாவது பூத் லெவல் ஆபீசர் இருப்பாரு. அவர்கிட்ட ஃபார்ம் வாங்கி பூர்த்தி செஞ்சு ஆதார் ஜெராக்ஸ் வச்சு கொடுத்துட்டு வரலாம். முக்கியமான விஷயம், இதுக்குன்னு ஒரு காலக்கெடு இருக்கு, அதாவது டெட்லைன். வழக்கமா நவம்பர் மாசத்துல ஆரம்பிச்சு ஜனவரி வரைக்கும் இந்த திருத்த பணிகள் நடக்கும். கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சர்வர் பிஸி ஆயிடும். இன்னைக்கே செக் பண்ணுங்க. ஒரு சின்ன டிப்ஸ், உங்க வீட்ல 4 பேர் ஓட்ட போடுறீங்கன்னா எல்லார் பேரும் ஒரே பூத்துல இருக்கான்னு செக் பண்ணுங்க. சில நேரம் அப்பா பேரு ஒரு ஸ்கூல்லையும் பையன் பேரு பக்கத்து தெரு ஸ்கூல்லையும் இருக்கும். அப்படி இருந்தா ஃபார்ம் 8 போட்டு ஃபேமிலி குரூப்பிங் அல்லது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி ஒரே இடத்துக்கு மாத்திக்கிங்க. அப்பதான் ஓட்டு போடும்போது ஈஸியா இருக்கும். ஜனநாயகம்ங்கிறது சும்மா வார்த்தை இல்ல மக்களே, அது நம்ம உரிமை. அந்த உரிமையை நிலைநாட்ட முதல் படி நம்ம வாக்காளர் பட்டியல்ல நம்ம பேரு சரியா இருக்கிறது தான். இப்பவே உங்க மொபைல எடுங்க, ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்க கடமையை செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஓட்டு கூட விடுபடக்கூடாது. நன்றி, வணக்கம்.